ஹலோ கைஸ், இந்த கதை ஆன்டி ட்ரக் அவேர்னஸை பற்றி தான். அன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னு சொல்கிறோம், வாங்க கதைக்குள்ள போகலாம். மணி 10 ஆச்சு. 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க. 10 மணிக்கு டியூஷன் வச்சுட்டு எந்திரி. டேய் தம்பி, ஸ்கூல் பசங்க எல்லாம் போதை பொருள் விக்கிற மாதிரி நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா வீட்ல வந்து சொல்லிடு. எப்பா நான் அப்படியே டியூஷன் போயிட்டறேன். டியூஷன் கிளம்பிட்டியாப்பா? சாமி கும்பிட்டியா? சாமி கும்பிட்டு போ. டியூஷன் போயிட்டு நேரா வீட்டுக்கு வா. நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நல்லா படி, சரியா? போயிட்டு வா. நேத்து கூட ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டு வந்தீங்களா? ஷோ யுவர் ஹோம்வொர்க். என்ன சொன்னாலும் லேட்டா தான் வருவீங்களா? மணி 10:30 ஆச்சு. சொல்றான். உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைண்ணே. நான் சொல்றதை செஞ்சு நிறைய காசு தரேன். சொல்றான். இதை போய்க்கு தப்பில்லையாடா. கார்த்தி, ரெண்டு பேரும் இங்க வாங்க. ஹோம்வொர்க் முடிச்சாச்சா? நீ கொண்டோ. அது என்னது அது? காட்டு. கொண்டு குடுங்க. என்னது இது? சரி கொஞ்சம் சொல்லுங்க. இது என்னன்னு சொல்றியா இல்ல உங்க பேரண்ட்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணட்டா? இல்ல, இது வந்து ரொம்ப ராங். A few moments later. இனிமேல் இந்த தப்பா பண்ணாத, சரியா? சரி போ, நீ ஃபீல் பண்ண வேண்டாம், பயந்துக்காத. இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தான் சொல்லி விட்டுரு. நீ போய் தைரியமா படி. இனி இந்த தப்பை செய்யவே செய்யாத. நீயும் தான் இனி இந்த உங்க பேரண்ட்ஸ்க்கு நான் வந்து சொல்ல மாட்டேன். போய் ஒழுங்கா படிங்க, படிக்கிற வேலையை பாருங்க. The next day. நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாகிங் போயிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க. ஹலோ சார். ஹலோ இன்ஸ்பெக்டர் துரைசிங்கம் ஸ்பீக்கிங். என்ன வேணும் உங்களுக்கு? சார், நான் இங்கே பிரிட்ஜுக்கிட்ட இருந்து கூப்பிட்றேன். 2 பேர் இங்கே ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்காங்க. நான் வீடியோ கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே தம்பி, நீ அங்கே ஒரு ஃபியூ மந்த்ஸ் அங்கே வந்துடுறேன். A few moments later. சார், அவங்க தான் சார். ஓ, உங்க தானா? பார்த்துக்கலாம். பரவாயில்ல, ஊர் இப்படி ஆயிட்டு இருக்கு. உங்களால திருத்த முடியாது. இவங்கள மாதிரி யாராச்சும் பண்ணிட்டு நீ உடனே நீ பார்த்துடுங்க. அப்படி இல்லைன்னா என்னை ஒரு சின்சியர் பாலிசிட்டு கன்ஃபார்ம் மாட்டுவீங்க. மாட்டினீங்கன்னா கன்ஃபார்ம் சிறுவர்சி திருத்த ஜெயில் தான். இது இந்த மாதிரி ஒழுக்கமா வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க. என்னடா இந்த ட்ரக்ஸை வாங்கினவன் மாட்டதே இல்லைன்னு பார்க்குறீங்களா? அன்னைக்கு நான் படிச்சுக்கினேன். அவன் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். நான் ஒன்று சொல்லிட்டா, நீ என்ன பண்ணு, நீ எப்பவுமே ட்ரக்ஸ் வாங்கவே இல்லை. அவனை எப்போவுமே வாங்குற இடத்துக்கு வர சொல்லு. நம்ம என்ன பண்ணலாம், அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நம்ம போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம். ஓகேவா? இது நாங்கள் 2 பேரும் போட்ட பிளானுங்க. உள்ள இருந்து ஒரே துப்பாக்கி சவுண்டா கேக்குது. ஓ கனவா? இதுதாங்க நடந்துச்சு நான் தூங்கிட்டு இருக்கும்போது. எனக்கு இந்த கனவுல இருந்து என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பு செய்யவும் கூடாது, தப்பு செய்யறவங்க கிட்ட பழகவும் கூடாது. ஏன் அப்படின்னா, இட் affected our human body, lungs or heart disease, stroke, cancer or mental health condition.